பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ என்ன மனோ, என்னாச்சு? ஃபோன் பண்ணி அவசரமா வீட்டுக்கு வான்னு சொன்னேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா திரும்பவும்? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை வர சொன்னேன். அப்படி என்னது? அப்படி என்ன? நீ எனக்கு ஃபோன்லயே சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு அவசர அவசரமா வான்னு சொல்லி சொன்னேன்? ஏய் இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லடி, அதான் நீ வீட்டுக்கு வர சொன்னேன். ஃபோன்ல பேசுற விஷயம் இல்லைன்னா அப்புறம் என்னவா இருக்கும்? அதெல்லாம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க. ப்ரோ, நாளைக்கு பாப்பாவுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல? ஓ, பேர் செலக்ட் பண்றதுக்காக எங்களை கூப்பிட்டீங்களா? ஏமனோ, அதுக்காகவா கூப்பிட்ட? ஐயோ அதுக்கெல்லாம் இல்லடி, நீ உள்ளே வாயேன். பேர் வைக்க இல்லையா? அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? ராதிகா ப்ளீஸ் கொஞ்சம் உள்ளே வா, நீ உள்ளே வா, நான் சொல்கிறேன். சரி சரி, வரேன். ம் உள்ளே வா. ஏனோ எதுக்காக வர சொல்லியிருப்பாரு? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? அவர் சொன்ன மாதிரி உள்ள போனாதான் தெரியும். பாப்பாவுக்கு பேர் வைக்க செலக்ட் பண்ண கூப்பிடலன்னா வேற என்னவா இருக்கும்? அடி லூசு, அதுதானே நானும் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு என்னடி தெரியும்? உங்க லவர்ஸ்குள்ள 1000 இருக்கும், எனக்கு என்ன புரியும்? நான் சும்மா வந்தேன், போர் அடிக்குதுன்னு. எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனா ஏதோ ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ண போகுதுன்னு மட்டும் புரியுது. அது எப்பயும் பண்ற வேலை தானே, இது என்ன புதுசா என்ன? அதுக்கு இல்லடி, அப்பவாது நமக்குள்ள இருக்கும். ஆனா இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்காங்கல்ல. ஏன் எங்க அப்பா அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஒரே அசிங்கமா போயிடும்டி. அதான் பாக்குறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம்டி, நீ வா. அப்படி என்னதான் பேச கூப்பிட்டாருன்னு உள்ள போய் பார்க்கலாம். வீடு இப்பதான் களை கட்டுது. அப்பா என்னடா? அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி சொல்லு. இவளை பின்னாடியே வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா வெளியில? சொல்லுடா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்க. ஆ இருங்கப்பா சொல்றேன். மாமா, அப்பா, ராமப்பா, எப்படி இருக்கீங்க? அப்பாடா வந்துட்டா. வீட்டு வாசல்ல இருந்து உள்ள வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அடடே ராதிகா, அனு, வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லதாம்மா இருக்கோம். ஆமா, என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இப்பதானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, 2 பேருமே இங்க வந்திருக்கீங்க. ஆமா, என்னம்மா 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க, அப்ப கடையில யாரும் இருக்கா? அங்கிள், சண்டே எங்களுக்கும் கொஞ்சம் லீவ் வேணும்ல? வாஸ்தவமான பேச்சுதான். சண்டே உங்களுக்கும் லீவ் வேணும்ல? ஆமாப்பா, அதான் இன்னைக்கு லீவு. சரிம்மா சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா எங்க? அம்மா இங்கதாம்மா இருக்கேன். ராதிகா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான் இருந்தேன், நீயே வந்துட்ட. இங்க வா வா. இந்த வரேன்ட்ட. என்னடி ப்ரோ, ஏதோ பேசலான்னு வர சொல்லியிருந்தாரு. இங்க வந்து பார்த்தா அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னன்னு கேட்காம அவங்க அத்தை கூப்பிட்டதும் இந்தோ வரேன்ட்டு போற. இத்தனை பேத்துக்கு முன்னாடி எப்படி பேசுறது? தனியா மேலே எங்கேயாவது கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு இங்கேவா நிற்கிறது? சரி நீ வா, அந்த சைடு போகலாம். ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு. ஏண்டி? அங்கே பாரு, ப்ரோ முறைக்கிறாரு. அப்படின்னா உன்னை இங்கே இருக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம், பார்த்து முறைக்குது. நான் என்ன பண்ணேன்? லூசு, அதான் சொல்கிறேன்ல, நீ அங்கே போகிறேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் தான் முறைக்குது. அப்படின்னா நீ இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். ராதிகா, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் சும்மா வெளியில் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். ஆனால் உண்மையிலுமே அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. என்ன வேற எதுக்கு இவ்வளோ அவசரமாக வர சொன்னாருன்னு தெரியல. என்ன வர சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அனு, ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீ என்னடா அமைதியா நிக்கிற? ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஆ அப்பா அது வந்து ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு தைரியத்தில் இவளை வர சொல்லிட்டு பேசலாம்னு நினச்சேன். ஆனால் பேச முடியலையே. டேய் மனோஜ், என்னடா ஆச்சு உனக்கு? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அமைதியாவே நின்னுட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்லணும் சொல்லு. அதை தான் மாமா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அட என்ன மாப்பிள்ள நீங்க அப்பா மாமா தானே இருக்கோம், பேசுங்க. நீங்க என்ன பேசணுனாலும் நாங்க என்ன சொல்ல போறோம், தாராளமா பேசுங்க. ம் சரிங்க மாமா, நீங்க சொல்றதால நான் பேசுறேன். அப்பா உங்க முன்னாடி மாமா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னடா நீ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்ப என் முன்னாடி ராம் கிட்ட பேசணும்னு சொல்ற? ஆஹா அப்பா, ராம் மாமா கிட்ட இல்ல, மணிகண்ட மாமா கிட்ட பேசணும். அனு, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்கிட்டயா மாப்பிள்ள? சின்ன மாப்பிள்ள என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நிறைய இருக்கு. அவர்கிட்ட பேச என்னடா இருக்கு? அப்பா ஒரு நிமிஷம், இப்பதான் எனக்கே கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. நான் ஒரு ஃப்ளோவில் பேசிடுறேனே, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இருடா, அவன் ஏதோ சொல்ல வரான், நீ சொல்லுடா. மாமா, மணி மாமா, நான் ஒன்று கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அட என்ன மாப்பிள்ள, தாராளமா கேளுங்க, நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? மாமா, எனக்கு உங்க சின்ன பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்க சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க சின்ன பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நீங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க உங்களுக்கு சம்மந்தமா? உங்க பொண்ணை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், நீங்க கவலையப்படாதீங்க. ஆத்தி, இதுவா சொல்ல வந்துச்சு? நான் வேற ஏதோ நினைச்சிட்டேனே. நீ என்ன நினைச்ச? 2 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு சொந்த ஒரு இது இல்லை, கிராமம்தான், அங்கே நல்லா இருக்கும், அங்கேயும் எனக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க அப்படின்னு. நான் கேட்டேன், என்னை அங்கே கூட்டிகிட்டு போவீங்களான்னு. சரி, நான் வீட்டில் ஏதாவது சொல்லி உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், யாருக்கும் தெரியாமன்னாரு. நான் நினச்சேன் அதுக்காக தான் ஏதாவது ட்ராமா பண்ணுவாருன்னு. ஆனால் இதை சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கலடி. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். என்ன மாமா, எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? சவா, இவன் ஒருத்தன், இவனை வச்சுக்கிட்டு. டேய், எல்லாரும் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசியே முடிவு பண்ணிட்டாங்கடா. நீ இப்பதான் உன் பொண்ணை எனக்கு கட்டி தருவியான்னு கேட்குற. என்ன எல்லாரும் அமைதியா இருக்காங்க? ஒருவேளை என்னப்பா, நான் கேட்டது தப்பா? டேய் மாப்பிள்ள, ஏன்டா நீ வேற? என்ன சின்ன மாப்பிள்ள? சாரி ராதிகா, எல்லாரும் ஒரு ஃப்ளோவில் ஸ்மைல் பண்ணாங்களா, அதான் நானும் ஒரு ஃப்ளோவில் ஓவராக ஸ்மைல் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? நான் சொன்னதை வச்சு நீங்க எல்லாரும் சீரியஸ் ஆவீங்க, கோவப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுங்க, இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? சின்ன மாப்பிள்ள, மாமா வெயிட் வெயிட், நாங்களே சொல்றோம். ஐயோ, யாராவது ஒரு ஆள் சொல்லி தொலைங்களேன். மாப்பிள்ள, பொறுமை பொறுமை, சொல்றோம். டேய், அன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு நீ என்னடா சொன்ன? சொல்லு மாப்பிள்ள, நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு அத்தை உன்கிட்ட வந்து ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கூடான்னு வந்து கேட்டிருப்பாங்களே, அப்ப நீ என்ன பதில் சொன்ன? அது எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, என்னாலலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன். ஏன் இப்போ அதுக்கும் நீங்க சிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மாப்பிள்ள, சம்பந்தம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்க, அந்த பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும்னு கேட்டப்போ என்னாலலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வீராப்பா போனியே, அந்த வீராவுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாருன்னு கேட்டியடா? அந்த பொண்ணா? இல்லையே, அம்மா சொன்னதும் கோவப்பட்டு பேசிட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிட்டேன். அந்த பொண்ணு யார் என்னன்னுலாம் கேட்கலையே.
ஆ அதுக்கு தான் மாப்பிள்ளை இப்போ நாங்கள் சிரிக்கிறோம். நான் அப்போ அந்த பொண்ணு யாருன்னு கேட்காததுக்கும் இப்போ நான் ராதிகாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கும் நீங்கள் சிரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கே மாப்பிள்ள. எனக்கு புரியல மாமா, அப்படி என்ன சம்மந்தம்? ஆ இப்போ அம்மா கிட்ட கேளு அந்த பொண்ணு யாருன்னு, அப்போ தெரியும் நாங்கள் ஏன் சிரிச்சோன்னு. அம்மா இப்போ சொல்லுமா, எனக்காக நீ எந்த பொண்ணம்மா பார்த்த? அந்த பொண்ணு யாருமா? பேர் என்னம்மா? ஆ என்கிட்ட ஏன் கேட்குற? இதோ உன் பக்கத்தில் இருக்கால அவகிட்ட கேளு. அண்ணி பாவம் அண்ணி அவன். ஐயோ என்னால் முடியல. இப்போ எதுக்கு எல்லாரும் மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? என் பக்கத்தில் யார் இருக்கா? நான் யாரை கேட்குறது? ம் என் பக்கத்தில் அணுவும் ராதிகாவும் தான் இருக்காங்க. ஒருவேளை அணுவை தான் சொல்லியிருப்பாங்களோ? அணு நமக்கு தங்கச்சியாச்சே. ஒருவேளை ராதிகாவை சொல்லியிருப்பாங்களோ? ராதிகா, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு உனக்கு புரியுதா? ப்ரோ எனக்கே புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு இன்னும்மா புரியல? இல்லை அனு, எனக்கு சத்தியமாக இப்போவும் புரியல. உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்ல. இவங்கெல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க? இப்போ இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு நீயாவது சுற்றி வளைக்காமல் டைரெக்டாக சொல்கிறியா? டைரக்டா தானே. உங்க அம்மா உங்களுக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்லை, இவ தான். அதாவது என் ஃப்ரெண்டு ராதிகா தான் நீங்க லவ் பண்ற பொண்ணு. இப்ப சொல்லுடா, நான் உனக்கு பார்த்த பொண்ணு பிடிக்கல, நீ பிடிக்கலன்னு இப்ப சொல்லு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணாம். ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சின்ன மாப்பிள்ள, என் பொண்ணை கேட்டீங்க, கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. என் பொண்ணை நான் தரேனா தரமாட்டேனான்னு சொல்லவே இல்லையே. அட விடுங்கண்ணா, அவனுக்கே வெக்கம் வந்து ஓடிட்டான். ராதிகா, ஆ சொல்லுங்கப்பா. அப்பா அம்மா எடுத்த முடிவு உனக்கு சம்மந்தம் தானேம்மா? உனக்கு சின்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் தானே? எல்லாரும் இங்கே இருக்கோம், எல்லாரும் முன்னாடி உன் முடிவு சொல்லிடு. உனக்கு சரின்னா சரி, இல்லைன்னா இல்லை, உன்னோட விருப்பம்தான். எனக்கு உங்க விருப்பம் தான்ப்பா. நீங்க யாரை சொல்லி கை காட்டுறீங்களோ நான் அவங்களே கட்டிக்கிறேன். இப்படி பதில் சொன்னா என்னம்மா? அப்போ என் சின்ன பையனை உனக்கு பிடிக்கலையா? இல்ல மாமா, நான் அப்படி சொல்லல. எனக்கு உங்க சின்ன பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மா சொன்னா உங்க சின்ன பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன சம்மந்தி? அடுத்தது வீட்டுக்கு முன்னாடி வாழை மரத்தை கட்ட வேண்டியதான், பந்தல போட வேண்டியதான், ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டியதான். நம்ம பசங்க 2 பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்? அனு வா போகலாம். உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கடி, வா போகலாங்கிற. ஐயோ மூடிக்கிட்டு கொஞ்சம் மேலே வரியா? மேலே போலாம். எங்க மொட்டை மாடிக்கா? ஆமா வா போலாம். ஏ ராதிகா, நீ மட்டும் போறியா? பாப்பா முழிச்சிட்டு இருக்காடி, அங்க பாரு. கிரண் அண்ணா கூட விளையாண்டுட்டு இருக்கா. நான் போய் கொஞ்ச நேரம் அங்கே விளையாண்டுட்டு வரேனே. சரி, அப்ப நான் மேலே இருக்கேன் கொஞ்ச நேரம். சரி சரி. என்னடா தங்கம் சிரிக்கிறீங்க? உங்க சித்தப்பா பல்பு வாங்கினதை பார்த்து சிரிக்கிறீங்களா? இந்த மாமா பேசுனா நீ பதில் சொல்லுவியா? ஏய் குட்டி அனு, ராதிகா அங்க போறா. அக்கா, கிளைண்ட் யாரோ கால் பண்றாங்களா? இங்கே ஒரே சவுண்டா இருக்குல்ல, அதான் மேலே மொட்டை மாடிக்கு போய் பேசிட்டு வரேன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி, நீங்க வா, இங்க வந்து உட்காரு. அக்கா பாப்பா சிரிக்கிறா. அப்பா பக்கத்தில் இருக்கான்ல, அதனால பாப்பா சிரிப்பா. நிஜமாவாக்கா? அண்ணன் பக்கத்துல இருக்கிறதால தான் சிரிக்கிறாளா? ஆமாண்டி, அவர் பக்கத்துல இருந்தா சிரிப்பா. என்ன சவுண்ட் இது? ஐயோ, எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்கிடுச்சு. இதை தான் வீட்டில் சொல்ல போறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்திருப்பேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. தப்புச்சேண்டா சாமி. வாங்க சார், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னையா? என்ன எதுக்கு தேடிட்டு இருந்த? அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு. ஏய், எனக்கு என்னடி தெரியும்? இவங்க எல்லாரும் உன்னே தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு. அவங்க பாட்டுக்கும் மொட்டையா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? அதான் முடியாதுன்னு சொன்னேன். அந்த பொண்ணே நீன்னு சொல்லியிருந்தா நான் அப்போவே சரின்னு சொல்லியிருப்பேன். இன்னும் அப்பவே சரின்னு சொல்லியிருப்பேன்.
சரி, நான் தான் அத்தனை தடவை கேட்டல்ல வாசல்ல இருந்து என்ன பேசணும்னு. அப்பயாவது சொல்ல வேண்டியதானே நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் இதை பற்றி பேச போகிறேன்னு. அப்போ சொல்லியிருந்தா கூட நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பேன், வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு. இப்படி நம்ம 2 பேரும் அசிங்கப்பட்டிருக்க தேவையில்ல. ஏய் நிறுத்து. அசிங்கப்பட்டது அவமானப்பட்டதெல்லாம் நான் தான். டி மாங்கா, உன் கூட சேர்ந்து நானும் தானே அசிங்கப்பட்டேன். சொல்ல வேண்டியவன் நீ சொல்ல வேண்டியதானே. அது ஏன்டா என்னையும் கூப்பிட்டு என்னையும் பக்கத்தில் நிற்க வச்சு சொன்னேன்? அது ஒரு சப்போர்ட்டுக்கு தான். என்ன சப்போர்ட்டு? இப்போ கீழே எல்லாருமே நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஐயோ, என்னால் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சகஜமாக பேசக்கூட முடியாது. நான் மட்டும் நீயாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி ஃப்ளாட்டுக்கு போயிடுவ. நான் இங்கே தான் இருக்கேன். என்னெல்லாம் பேச போகிறாங்களோ பயமாக வேற இருக்குடி. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியாடா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஏய் இரு. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நீ ஏன்டி இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை? அது எனக்கு அப்போ சொல்லணும்னு தோணலை, அதனால சொல்லலை. ஏய் இதெல்லாம் ஒரு பதிலாடி. ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ அப்பவே சொல்லியிருந்தீனா இப்போ நடந்த இந்த சம்பவம்லாம் நடந்திருக்காது. ஏன்டி இப்படி பண்ணுன? ஏய் சாரிப்பா, நான் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். ஏய் நீ பொய் சொல்ற. நீ மறக்கலாம் இல்லை, நீ மனசுல வேற ஏதோ வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்ச. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏய் உன் பார்வையே சரியில்லை. ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஆமாம், என் விஷயத்தில் மட்டும் நீ எப்போ பார்த்தாலும் தப்பாகவே எடுத்துக்கிட்டு இருந்த. இந்த விஷயத்துலையும் அப்படி தான் எடுத்துக்கிட்ட. அதனால கொஞ்சம் கோவம். சரி, வீட்டில் நீயா பேசும்போது இதே மாதிரி பல்பு வாங்குவேன்னு நினச்சி தான் சொல்லாமல் இருந்தேன். அடி பாவி, அப்போ பிளான் போட்டு என்னை மொக்க வாங்க வச்சுட்டல. லைட்டா இப்படி போட்டேன்னு வச்சுக்கேன். ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுன? எனக்கே ஒரு அசிங்கமா போச்சு. ஏய், நான் இவ்வளோக்கெல்லாம் எதிர்பார்க்கலப்பா. நீ தனியாக உங்கள் அண்ணன் கிட்ட போய் பேசுவேன், அத்தை கிட்ட போய் பேசுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடி பேசுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஐயோ வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்காங்களே, எல்லாரும் முன்னாடியும் பேசுனா எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரின்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் இது இப்படி எனக்கே ரிப்பீட் ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. சரி விடு மனோ, அதான் நீயே வாயால எங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டுட்டல. ம் அதுக்கு பதில் கூட தெரிஞ்சுக்காம தெரிச்சு ஓடி வந்திருக்கேன். அதெல்லாம் பதில் என்கிட்ட சொல்லிட்டாரு. பதில் உன்கிட்ட சொன்னாரா? என்ன சொல்லியிருப்பாரு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. டேய் என்னடா அவ்வளோதானா? அப்புறம் வேற என்ன எதிர்பார்க்கறது? நான் கூட ஏதோ பெருசாக பில்டப் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடி, உங்கள் அப்பா கிட்ட போய் மாமா உங்கள் சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டான்னு வச்சுக்கியேன், தாராளமாக கட்டிக்குங்க மாமான்னு உன் கையை பிடிச்சி என் கையிட்ட கொடுத்துருவாரு. அதனால் அவர் ஓகே சொல்லிவிடானே எனக்கு தெரியும். அவரை பற்றிலாம் அதிகமாக பில்டப்பாக யோசிக்கல. எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் என்ன சொல்லுவாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். டேய், அப்போ எங்கள் அப்பா என்ன டம்மி பீஸ்ன்னு சொல்கிறியா? சே என் மாமனார் ரொம்ப நல்லவருடி. அதான். ஆமாண்டா, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். அதான் கிளியை பெற்று குரங்கு கையில் கொடுக்குறாரு. ஏன் செல்லம், இதில் யாரு குரங்கு யாரு கிளி? எனக்கு தெரிஞ்சு நான் கிளியாக தான் இருப்பேன். அப்போ நீ குரங்கா செல்லம்? இந்த ஹியூமர் சென்ஸுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. சரி இப்போ எதுக்கு வெட்டி பேச்சு? உங்கள் அப்பாவே என்னை கட்டிக்கோன்னு சொல்லிட்டாரு. நீ எப்போ என்னை கட்டிக்க போகிற? கட்டிக்கும் போது கட்டிக்கிறேன். இப்போவே கட்டிக்கிட்டா கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும். இந்த கடவுள் அடடா ஆண்கள் நெஞ்சை மெழுகில் செய்தானடி, அது ஒவ்வொரு நொடியும் பெண்ணை கண்டால் ஒரு இடவைத்தானடி. இந்த மௌனத்தின் மயக்கம் ரொம்ப பிடிக்கிறது எனக்கும். என்னை தாக்கி விட்டு சென்றவே நீ விட்டு சென்ற பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் இந்த அளவுக்கு பிக்கப் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் ராதிகா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ராதிகா, நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சொல்ல, என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நீ அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் ஒன்றும் யோசிக்கலடி, சும்மா தான். சரி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த?
நம்ம பொட்டிக் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பிக்கப் ஆகணும்னு எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் சரி நம்ம தனியாக பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறோம், பழைய கஸ்டமரும் சரி இல்லை புதுசாக வரவங்களும் சரி அவ்வளோக்கு வரமாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பிக்கப் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு. ஆமாண்ணு, நானுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போகிற போக்க பார்த்தா நம்ம இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணிடுவோம் போல. கவலையே படாதானு, நம்ம நினச்ச மாதிரி நம்ம இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண தான் போகிறோம். கடவுளே, எங்கள் அம்மா இருக்கே ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு தெரில. என்ன திரும்பவும் மாப்பிள்ளை ஃபோட்டோவா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் வந்திருக்க மாதிரி இருக்கு. அதிசயம் தாண்டி. ஆன்ட்டி ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பி விட்டுருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆன்ட்டிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஏய், அந்த ஃபோட்டோ என்னன்னு பாரு. எனக்கெல்லாம் விருப்பம் இல்லைப்பா. ஏய், இத்தனை நாளாக எத்தனை ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, இன்னைக்குன்னு பாரு ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்காங்க. தயவு செஞ்சு அதை பாரு, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கும். யாரு? எனக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் சொல்லாதடி, பாரு. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சொல்லு, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடு. இதில் என்ன இருக்க போகுது? பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சரி பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு பிடிக்காதுதான். நீ வேணா பாரு. எப்பயும் சொல்கிற டைலாக்கு என்னால் இன்னைக்கு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு ஓகே ஆகிடும்னு தோணுது. வாய்ப்பே இல்லை. சரி சரி பேசிட்டே இருக்காதடி. அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, அதை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி பாரு. ஆமாம் ஆமாம், அப்படி உலகம் அழகும் பாரு. ஃபோட்டோ வேற இதில் டவுன்லோட் பண்ணி பார்க்க. டவுன்லோட் ஆகுது. ஏய், என்னடி அப்படி ஷாக்காகி நிற்கிற? எங்க காட்டு, ஃபோட்டோவை காட்டு. ஃபோட்டோவை காட்டுடி, எனக்கு சரியா தெரியல, காட்டு. ராதிகா, அந்த ஃபோட்டோ நல்லால, நம்ம அதை பார்க்க வேணாம், விட்டுரு விட்டுரு. என்ன எல்லா ஃபோட்டோவும் எனக்கு காட்டுவதானே, இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் ஏன் இப்படி பண்ற? நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நான் பார்க்குறேன், கொடு. அப்படி ஆன்ட்டி யாரை தான் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்கன்னு நானும் பார்க்கணும்ல, காட்டு. நான் தான் சொல்கிறேன்லடி, வேணாம் வேணாம், அந்த ஃபோட்டோவும் நல்லால, ஃபோட்டோவும் சரியாக வரல, நீ விட்டுரு. நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ஏய், அப்போ அந்த ஃபோட்டோவில் என்னமோ இருக்கு, ஒழுங்காக ஃபோட்டோ காமியானோ? வேணாமே, எனக்கு வேணுமே, சொன்னா கேளு. வேணாம், நீ இப்படி பண்ணதான் ஆனும். அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமாக இருக்க தோணுது. நீ இப்போ ஃபோட்டோ மட்டும் காட்டலை, இப்போ நானே ஃபோனை பிடிங்கி பாப்பா. ஒழுங்கா நீயே ஃபோட்டோ காமி. சரி காட்டுறேன், நான் காட்டுவேன். ஆனால் நீ என்னை கிண்டல் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஓகேவா? கிண்டல் பண்ணுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? இதை விட எத்தனை ஃபோட்டோ பார்த்துருப்போம், ஒவ்வொன்றும் அடி வாங்கின மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் ரெண்டு பேருமே கலாச்சிட்டு சிரிச்சுட்டு தானே இருந்தோம். இப்போ மட்டும் என்ன, இந்த ஃபோட்டோவை பார்த்து மட்டும் நான் சிரிச்சுட்டு கலாய்ப்பேனா? கண்டிப்பாக பண்ணுவேன், அதான் கேட்குறேன், ஓகேவா? சரிடி, காட்டு ஃபஸ்ட்டு. நான் எதுவும் பண்ண மாட்டேன், பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேன். சரி, நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றதால காட்டுறேன், பாரு. அனு, இதனாலதான் நீ எனக்கு போட்டோ காட்ட மாட்டேன்னு சொன்னியா? பரவாயில்ல அனு, ஆன்ட்டி உனக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்துருக்காங்க. அடியே, சிரிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், போட்டோ பார்த்த உடனே சிரிக்கிற. தெரியல அனு, போட்டோ பார்த்த உடனே எனக்கு சிரிக்கணும்னு தோணிடுச்சு. எங்க அம்மாவுக்கு என்னடி ஆச்சு? ஏதேதோ எங்கெங்கேயோ இருக்கிறவங்க ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ பாரு இந்த ஃபோட்டோவை காமிக்குது. இவங்களை எப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரியும்? அனு இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபோட்டோ, கொஞ்சம் நான் சரியாகவே பார்க்கல, இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபோட்டோ காட்டேன். ராதிகா, ரொம்ப பண்ணாதடி. ஏய் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை ஃபோட்டோ காட்டேன் ப்ளீஸ் டி. அதான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் மறைக்க என்ன இருக்கு? இந்தோ காட்டுறேன், நல்லாவே பார்த்துக்கோ. எங்க அண்ணன் நிக்கிற போஸ பத்தியா? ஒரே ஸ்டைல் தான் போ. ஏண்டி நீ வேற? ஆமா, எங்க அம்மாவுக்கு எப்படி உங்களை தெரியும்? ஏன் தெரியாது, நம்ம ஊருடி, நம்ம ஏரியா சைடு தான் அவங்க ஸ்டோரே வச்சிருக்காங்க. ஆன்ட்டி அடிக்கடி அங்கே தானே போறாங்க. இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்ததால அவங்க அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அவர் தானே அதை எடுத்து நடத்திட்டு இருக்காரு, அப்போ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்கும், அதான் அவனுக்கு பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க. என்ன
பேசி முடிவு பண்ணியிருப்பாங்களா? அனு நான் அப்படி சொல்லலை. வரப்போக இருக்கும், அப்போ பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்கும், சரி கேட்டு பார்க்குமேனு கேட்டு பார்த்துருப்பாங்க. ஏன் ராதிகா, இப்போ எனக்கு ஃபோட்டோ வந்த மாதிரி இப்போ அவருக்கும் என்னோட ஃபோட்டோ போயிருக்கோம்ல? கண்டிப்பா கண்டிப்பா போயிருக்கோம். இப்போ நான் ஷாக் ஆன மாதிரி அவரும் ஷாக் ஆயிருப்பார்ல? கண்டிப்பா அனு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? எத்தனையோ தடவை இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவர் வந்திருக்காரு. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசினது கூட இல்லை. கடைசியாக நம்ம பிக்னிக் போனோம் தெரியுமா? அப்போ தான் நான் பேசினேனே. அதுவும் நார்மலாக பேசணும், அவ்வளோதான். யார் நீங்களாடி நார்மலாக பேசுனீங்க? அவ்வளோ நேரம் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தீங்க. நாங்கள் திரும்பி வரப்போ 2 பேரும் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் நார்மலாக பேசிகிட்டு இருந்தீங்க. பேசிகிட்டு இருந்தோன்னா அதுக்குன்னு மூஞ்சி சோகமாக வச்சு பேச முடியும்? அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு தான் பேசிகிட்டு இருக்க முடியும். அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கோ. எது? ஆமானு, சத்தியமாக சொல்கிறேன், இவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. உன் கேரக்டருக்கு ஏற்ற கேரக்டர் இவர் தான். கல்யாணம் பண்ணிக்கோ. அது எப்படி? நான் ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். ஒரு தடவை பேசினதால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சரி, இவரை ரிஜெக்ட் பண்ண ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பார்க்கும். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலை. அப்புறம் என்ன, ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஓகேன்னு சொல்லு. சும்மா இருடி நீ வேற. அனு சீரியஸாக சொல்கிறேன்டி, சத்தியமாக சொல்கிறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட லைஃப் பார்ட்னராக இவர் வர்றதுக்கு எல்லா தகுதியும் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைனோ, இவர் நம்ம ஊர். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்பா அம்மா கூடயே இருக்கலாம், பார்த்துக்கோ. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் பிடிக்கணும்லடி. அவ்வளோதானே? சரி, எப்படியும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவர் வருவார், வராமல் இருக்க மாட்டார். ஸோ நீ மீட் பண்ணி பேசலான்னு சொல்லு, அவரும் சரின்னு சொல்லுவார். 2 பேரும் மீட் பண்ணி தனியாக பேசி பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா அப்படிங்கிற. கரெக்டாக வரும், பேசி பாரு. இதுக்கு முன்னாடி அவங்களாம் யார் யாருன்னு நமக்கு தெரியாது, அதனால் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ தான் இவர் தெரிஞ்சவர் தானே, ஸோ பேசிப்பாரு. பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? பாவம் அவங்களும் மாதம் மாதம் உனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே அவங்க டயர்ட் ஆகிட்டாங்கடி. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது அவர்கிட்ட பேசிப்பாரு. பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம சொந்த ஊர்லேயே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பொண்ணு பக்கத்துலேயே இருக்கா அப்படின்னு. ஏதோ சொல்கிறேன், சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் அப்போ அடுத்தது உனக்கு தான் கல்யாணம். அப்பா செம்ம ஜாலி. ரொம்ப சந்தோஷப்படாதடி. அப்படியே எனக்கு பேசி பிடிச்சிருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே நான் கல்யாணமே பண்ணிப்பேன். நீ மட்டும் பையன் ஓகேன்னு மட்டும் சொல்லி பாரு. அப்புறம் அங்கிளும் ஆண்டியும் அடுத்த மாதமே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ சாப்பிட்டு வா, டைம் ஆகுது, நம்ம ஃப்ளாட்டுக்கு போகலாம். அனு ஒரு ஷையா? ஐயோ வெக்க வருதா என்ன? சும்மா இரு. அனு அனு இங்கே பாரு. ரொம்ப வெக்கப்படுறியா என்ன? ராதிகா சும்மா இரு, நம்ம வெளில இருக்கோம், பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க பாரு. யார் பார்த்தா எனக்கு என்னடி? சொல்லு சொல்லு. உனக்கு ராகுல் அண்ணாவை பார்த்து வெக்க வருதா என்ன? அப்போ பேசாமலே பிடிச்சிருச்சு அப்படிதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாத. இப்போ கூட நீ அந்த அண்ணன் ஃபோட்டோ தானே பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் அந்த ஃபோட்டோ பார்க்கணும்? பொய் சொல்லாதடி. அனுவுக்கு உள்ளுக்குள்ள காதல் வந்துருச்சு. என்ன காதலா? எனக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. ஆனால் இப்போ செட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு உள்ளுக்குள்ள காதல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வெள்ளையும் வந்துடும். உள்ளையும் வரல வெள்ளையும் வரல. ஒழுங்காக சாப்பிடு, கிளம்பலாம், டைம் ஆகுது. சரி சரி ஓகே ஓகே. இங்கே பப்ளிக்கில் ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது, அப்புறம் ஃபோட்டோ பார்த்தும் ரசிக்க முடியாது. சரி சரி எனக்கு புரியுது. நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ளாட்டுக்கு போகலாம். நீ அங்கே போய் தாராளமாக ஃபோன் பேசலாம், ஃபோட்டோ பார்க்கலாம், ரொமான்ஸ் கூட பண்ணலாம் கனவுல. ராதிகா ரொம்ப ஓவராக பேசுகிற, அப்புறம் பார்த்துக்கோ. அனு இப்போ நீ சிரிச்சுக்கிட்டே தானே பேசுன? சிரிச்சுக்கிட்டு பேசுனியா இல்லை வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு பேசுனியா? சும்மா இரண்டி. என்னை என்ன ஓட்டு ஓட்டுன? இப்போ நீ வசமா மாட்டிக்கிட்ட, விட்டுருவனா? நீயே இங்கே உட்காந்து பேசு, நான் கிளம்புறேன். இரு, எங்கே ஓடுற? நில்லு. சாப்பிட தானே வந்தோம், நான் எதுவும் பேச மாட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ ஒழுங்கா சாப்பிடு, டைம் ஆகுது. சரிங்க மேடம். கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்ச
நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொல்லுது ஓனனப்பு கண்மணியே ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க கண்டிப்பா